ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திரம். அதுவும் ஆனி மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரே ஒரு பூ உங்க கையில இருந்தாலே போதும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது என்ன பூ, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பூவை அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி 27 நட்சத்திரங்கள் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாம 28ஆவதா ஒரு நட்சத்திரம் இருக்குதான். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். சொல்லப்போனா சக்தி வாய்ந்த இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நட்சத்திரங்கள் மாதிரியே இந்த நட்சத்திரத்தை மட்டும் உலக மக்கள் பயன்படுத்தாம இதை மட்டும் ஏன் எதுக்காக மயில் இறகுல ஒளிச்சு வைக்கணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன வரன்னு கேட்கிறோமோ அதை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரமா. அதுலயும் பொதுவாக ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் வரும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இல்ல, வருஷத்துல வரக்கூடிய ஒரு சில மாதங்கள்ல அந்த நாள் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். அந்த 24 நிமிஷத்துல நாம கிருஷ்ண பரமாத்மா மட்டும் கிடையாது, உங்களோட தெய்வங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம்னு யாரை வேண்டிக்கிட்டாலும் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. முதல்ல கிருஷ்ண பரமாத்மா எதுக்காக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை உலக மக்களுக்கு கொடுக்காம ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை யாரும் தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானா. அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரத்துல என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அது நேர்மையானதா, உங்க உழைப்புக்கு ஏத்தது, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்க கூடாத விஷயமா இருக்கணுமா. அப்படி தெரிஞ்சும் பாவங்கள் சேர்க்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணீங்கன்னா கட்டாயம் அது பாவங்களை சேர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வருஷத்துல ஒரு சில மாதங்கள் மட்டும், அதுவும் என்றைக்காவது ஒரு நாள் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும் வர்ற மாதிரி இதை பயன்படுத்த முடியும். அந்த வகையில ஆனி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் 15ஆம் தேதி நள்ளிரவு நேரத்துல தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் வருது. போன மாசம் பாத்தீங்கன்னா மே மாசத்துல இந்த அபிஜித் நட்சத்திரம் மாலை நேரத்துல வந்துச்சு. அதனால வழிபடுறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருந்துச்சு. எல்லோராலும் கண் விழிக்காம ரொம்ப ஈஸியாகவும் வழிபட்டாங்க. ஆனா இந்த மாதம் நள்ளிரவுல வந்திருக்கிறதால எல்லோராலையும் வணங்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சரி, முதல்ல இந்த நேரம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு நட்சத்திரம் முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணி 9 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் 12 மணி 33 நிமிஷம், கிட்டத்தட்ட சரியா 24 நிமிஷங்கள். இந்த 24 நிமிஷங்கள்ல தான் அபிஜித் நட்சத்திரம் மேலோங்கி இருக்கு. நிறைய பேரால நள்ளிரவு 12 மணிக்கு மேல 12:30 மணிக்குள்ள இந்த நேரத்துல வழிபட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான். ஆனா நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில கட்டாயம் இந்த விஷயம் நடந்தா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு அரை மணி நேரம் எந்திரிச்சு வழிபடுறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அலாரம் வச்சு எந்திரிச்சு வழிபடுறவங்க கூட இருக்காங்க. ஏன்னா எல்லா மாதமும் இந்த அபிஜித் நட்சத்திரம் பகல் நேரத்துல தான் வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. நள்ளிரவு தூங்கிட்டு சரியா ஒரு 12 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு 12 மணி 9 நிமிஷத்துல இருந்து 12 மணி 33 நிமிஷம் வரைக்கும் வழிபாடு நடத்த முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா வழிபாடு நடத்தலாம். இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து லேட்டாக தான் தூங்கணும், இல்லை வெளில போயிட்டு வந்து லேட்டாக தான் தூங்கணும், சரியான தூக்கம் இல்லை, நள்ளிரவில் தூங்கி எழுந்து வழிபாடு நடத்த முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஏதாவது ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றலாம். ஒருவேளை நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை தூங்கிடுவோம் நாங்கள் வந்து நள்ளிரவு எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்களும் சரி, 2 பேருமே இந்த வழிபாட்டு முறை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கண் விழிக்கிறவங்களா இருந்தால் 12 மணி 9 நிமிஷத்துலேருந்து 12 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல இந்த ஒரு பூவை நீங்க தயார் செய்து பூஜையில வச்சு நீங்க பூஜை பண்ணி வழிபாடு நடத்தலாம். இல்ல தூங்கிடுவோம் நாங்க அதிகாலை தான் எந்திரிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நள்ளிரவு எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மலரை, இந்த பூவை தயார் செய்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் அதை நீங்க இப்ப நம்ம சொல்ல முடியல வழிபாடு நடத்தலாம். முதல்ல அது என்ன பூ அப்படின்னா ஜாதி பத்திரி பூ. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை பொருட்கள் இது முக்கியமான ஒரு பொருள். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா சின்ன பொருள் மாதிரி தெரியும். ஆனா 10 ஜாதிக்காய், 10 ஏலக்காய், 10 பச்சை கற்பூரம் இது எல்லாம் சேர்ந்தா என்ன மகிமை கொடுக்குமோ அந்த ஒரு மகிமையை இந்த ஜாதி பத்திரி கொடுக்கும். பார்க்கறதுக்கு சின்ன ஒரு பூ மாதிரி இருக்கும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எளிமையான இந்த ஒரு பொருள் பலவிதமான நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க முந்தின நாள் இரவே தயார் செய்து வைத்தாலும் சரி, இல்ல அபிஜித் நட்சத்திரத்து அன்னைக்கு அந்த நேரத்துல கண் விழித்து வைத்தாலும் சரி, இதே வழிமுறை தான். சின்னதா ஒரு தட்டுல இந்த ஜாதி பத்திரி பூவை தயார் செய்து
வீட்ல கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, அந்த கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோ மட்டும் வச்சுடுங்க. இல்லன்னா குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லி என்ன வேண்டுதல் வைக்க முடியுமோ, எந்த கடவுள வேண்ட முடியுமோ, அந்த கடவுளுக்கு முன்னாடி இந்த ஜாதி பத்திரி பூ வச்சு தட்டு மேல வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த 12 மணி 9 நிமிஷத்துல இருந்து 12 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 24 நிமிஷத்துல கண் விழித்து பூஜை பண்ணக்கூடியவங்க வீட்டோட பூஜை அறையில 2 நெய் விளக்கு ஏற்றுங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும் தான் ஏத்தணும்னு கிடையாது. எந்த கடவுளை நம்பி, எந்த கடவுளை வேண்டி நீங்க விளக்கேத்தினாலும் ஒரே பலன் தான். ஆனா, இந்த அபிஜித் நட்சத்திரத்த நமக்கு கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மாங்கிற மாதிரி தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 24 நிமிஷம் நீங்க என்ன கேட்கிறீங்களோ அந்த வரன் அப்படியே கிடைக்குமா. சித்திரை, வைகாசி, ஆனி, கார்த்திகை இது மாரி ஒரு சில மாதங்கள் மட்டும் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு நாள் வரும். வருஷத்துல இருக்கக்கூடிய 12 தமிழ் மாதங்களும் இது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வராது. ஏதாவது ஒரு நாள் மட்டும் மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கைய பன்மடங்கு பெருக்கிக்க முடியும். தயவு செஞ்சு கெடுதல் எதுவும் இல்லாம நல்ல மனசோட முழு பக்தியோட தூங்கிட்டு இருக்கும்போது அலாரம் வச்சு கண் விழித்து வழிபட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பயன்படுத்திக்கோங்க. முடியாதவங்க முந்தின நாள் இரவு தயார் செய்து வச்சுட்டு பூஜை அறையில இது மாதிரி எல்லா கடவுள்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த இரவு 12 மணி 9 நிமிஷத்துலேருந்து 12 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இருக்குல்ல அந்த அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்தம், அந்த நேரம் கடந்து போகும்போது அந்த பூஜை அறையில் நீங்கள் முதல் நாள் வச்ச பூ கடந்து போகும். அதை நீங்கள் அப்படியே மறுநாள் எடுத்து இப்போ நம்ம சொல்ல முடியாது பயன்படுத்த போறீங்க. கண் விழித்து பண்ணாலும் சரி, முதல் நாள் இரவு தயார் செய்து வச்சாலும் சரி, பூஜை அறையில் வச்சு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பூஜை அறையில் அந்த பூவை வச்சு தூங்க போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க விடியற்காலை அதிகாலை எழுந்து தூங்குற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய அந்த பூ இருக்குல்ல, ஜாதி பத்திரி பூ, அதை 2, 3 துண்டுகளா எடுத்து பாகமா பிரிச்சு கூட நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு டைரி வச்சிருக்கீங்க, பர்சனல் டைரி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு நடுவில் கூட அந்த பூவை வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கவர்ல போட்டு பீரோ, லாக்கர், கல்லாப்பட்டி இது மாதிரி பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்தோட வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு தயார் செய்து, அதாவது 24 நிமிஷங்கள் பூஜை அறையில அந்த பூ இருக்கணும். அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அந்த பூவை எடுத்து ஏதாவது புக்கு, நோட்டு இல்லைன்னா ஏதாவது லாக்கர், பீரோ, கல்லாப்பெட்டி இது மாதிரி தான் வச்சிடணும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு தயார் செய்து வைக்கிறீங்கன்னா, அடுத்ததா இந்த தமிழ் மாதங்கள்ல விசுவாவசு வருடத்துல மீதி இருக்கக்கூடிய மாதங்கள்ல ஏதாவது ஒரு மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். அன்னைக்கு இந்த பழைய பூவை ஜாதிபத்திரி பூவை எடுத்து தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் புதுசா இதே மாதிரி ஜாதிபத்திரி பூவை வச்சு பூஜை செஞ்சுட்டு எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. ஒரு மாதமும் தினமும் வரக்கூடிய நட்சத்திரங்கள் 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரங்கள் வரக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சரியா முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. குறிப்பா அந்த கிருத்திகை நட்சத்திரம் தவிர. ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் இது எல்லாமே முருகன் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்றபடி வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதும் கிடையாது. அந்த நாள்ல வேற ஏதாவது திதி வழிபாடு வந்தா மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துறோம். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிசயமான ஒரு நட்சத்திரம். நீங்க கேட்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்காம, தட்டி பறிக்காம வாரி வழங்கக்கூடிய நட்சத்திரம். கூடுமான அளவுக்கு உங்க சக்திக்கு என்ன முடியுமோ, உங்க திறமைக்கேற்ப, உங்க ஊதியத்துக்கு ஏற்ப என்ன விஷயங்கள் பெற முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை நியாயமான கோரிக்கையெல்லாம் முன்வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் பேராசைப்படுற மாதிரியோ இல்ல கெட்ட வழியில வர்ற மாதிரி விஷயங்களோ பண்ணாம உங்க மனசுக்குன்னு ஒரு விஷயம் தோணும். இந்த விஷயம் கிடைச்சா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். இது நம்ம பெரிய ஆசையும் படல, நம்ம சக்திக்கு மீறதும் கிடையாதுன்னு தோணும் பாருங்க. அந்த மாதிரி விஷயங்களோட கோரிக்கையா வச்சீங்கன்னா கட்டாயம் கிருஷ்ண பரமாத்மா, அது மட்டும் இல்ல எல்லா கடவுள்களும் உங்க கோரிக்கையை அந்த அபிஜித் நட்சத்திரத்துல ஏத்துக்கிட்டு அதை வாரி வழங்குவாங்க. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும் உகந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மாவால் நமக்கு கிடைச்சக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்துல நம்ம எல்லா கடவுளையும் வணங்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.